இந்த வழக்கை கரூரில் உள்ள யார் செய்ய சொல்லி இருப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேட்டி. 100 கோடி மதிப்பிலான போலி பத்திரம் தயாரித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீனில் வெளிவந்தார். திருச்சி மத்திய சிறையில் முன்னாள் அமைச்சர் உட்பட அதிமுகவினர் வரவேற்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவர் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குப்பிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடியானதை அடுத்து அவர் தலைமறைவானார். இதனைத் தொடர்ந்து அவரை தேடி வந்த சிபிசிஐடி போலீசார் கடந்த 16ஆம் தேதி கேரளாவில் வைத்து கைது செய்து கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து இந்த இரு வழக்குகளிலும் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி கரூர் குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. அப்போது இரு வழக்குகளிலும் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் மறு உத்தரவு வரும் வரை சிபிசிஐடி அலுவலகம் மற்றும் கரூர் மாவட்டம் வாங்கல் காவல் நிலையத்தில் தினமும் காலை மாலை என இரு வேளையிலும் கையெழுத்து இட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டது. கரூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்ததைத் தொடர்ந்து இன்று திருச்சி மத்திய சிறையிலிருந்து வெளியே வந்தார். அவரை முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன், அதிமுகவினர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சிறைச்சாலை முன்பு திரண்டு வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்.ஆர். விஜயபாஸ்கர், கடந்த 3 ஆண்டுகளில் என் மீது 31 வழக்குகள் பதிவு செய்துள்ளனர். இவை அனைத்தும் அரசியல் சார்ந்த வழக்குகள். அதையும் தாண்டி என் மீது தற்போது ஒரு சிவில் வழக்கை பதிவு செய்து அதை கிரிமினல் வழக்காக மாற்றி சிபிசிஐடி விசாரணை என்ற அளவிற்கு கொண்டு சென்றுள்ளார்கள். எனக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைத்துள்ளது. ஜாமீன் கிடைத்து தற்போது வெளியே வந்திருக்கிறேன். இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வேன். இந்த வழக்கில் இருந்து நிச்சயம் விடுபடுவேன் என்றார். மேலும் சிபிசிஐடி போலீஸ் காவலில் நான் இருந்தபோது என்னை யாரும் துன்புறுத்தவில்லை. என்னை மட்டுமல்ல, என்னை சார்ந்த அனைவருமே இந்த வழக்கினால் ஒவ்வொரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு பெரிய குழுவே கடந்த 2 மாதமாக என்னை சிறையில் வைப்பதற்கான வேலையை செய்துள்ளார்கள். இந்த வழக்கை கரூரில் உள்ள யார் செய்ய சொல்லி இருப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். எனக்கு உறுதுணையாக இருந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், வழக்கறிஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிறையில் இருந்து வெளியே வரும்போது அவரை வரவேற்க வந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட கார்களால் திருச்சி புதுக்கோட்டை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது சிவில் வழக்கு. சிவில் வழக்கு 3 மாதத்துக்கு முன்னே நடந்ததாக சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போட்டு, அது ஒரு எஃப்ஐஆரில் 2 எஃப்ஐஆர் போட்டு இதை கிரிமினல் கேஸ் ஆக்கி உள்ளே வைக்கணுங்கிறது அவர் அரசியல் பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்த கேஸ் இது. நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடச்சிருக்குது, பெயில் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த கேஸில் நாங்கள் ஜெயிப்போம். இதுக்கு முன்னே எங்கிட்ட கேஸ் கிடையாது, அரசியல் கேஸ் தான். இந்த 3 வருஷத்தில் மட்டும் என் மேலே இதோட 31 கேஸ் போட்டிருக்காங்க. 31 கேஸ் போட்டிருக்காங்க. அதனால இந்த கேஸெல்லாம் பற்றி நாங்கள் பயப்படுறதில்ல. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது மாதிரி எத்தனையோ இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கையாளாகாத திமுக அரசு பழிவாங்க நடவடிக்கை தான். கரூரில் இருக்கக்கூடிய திமுககாரங்க யார் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் போடப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் சரியான எங்களுக்கு நீதி கிடச்சிருக்குது. கண்டிப்பாக அது நீதிமன்றத்தில் சந்தித்து இந்த வழக்கிலேருந்து வெளியில் வருவோம். இல்லை, அன்னைக்கு வர்றோம்னு சொல்லியிருந்தார். அன்னைக்கு என்னை வாரண்ட்டுக்காக கரூர் கூட்டி போயிட்டாங்க. இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பார்லிமெண்ட் தொகுதி சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அன்னைக்கு என்ன இவங்கெல்லாம் வந்தாங்க. தங்கமணி என்ன, சிபி சண்முகம், ஒரு பரஞ்சோதி, இவங்கெல்லாம் வெளியில் இருந்தாங்க. உள்ளே வர முடியல. கட்சியில் எனக்கு ஆதரவு கொடுத்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கும் என் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதனால் இதை கண்டுலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இதை வச்சு மிரட்டி கட்சிக்காரங்களை பயமுறுத்தலாம்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஒன்றும் இல்லை. இதை அமௌண்ட் எல்லாம் கூட்டி சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரு கேஸ் சிபிசிஐடியில், ஒரு கேஸ் எல்என்டோவில் வச்சு ஒரு டோட்டல் டீமே என்னை உள்ளே வைக்கிறதுக்கு 2 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
அதுதான் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. பேரில் உங்களுக்கு துன்புறுத்தினாங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் குறை சொல்லல, ஒன்றும் இல்லை. நீதிமன்றத்தில் நியாயம் கிடைச்சிருக்குது. வழக்கு இருக்கட்டும், உங்களோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? அது நீ அடுத்ததாக எங்களுக்கு வழக்கு போடுறாங்கன்னு தெரியுது உங்க மேலே. நிறைய கேஸை பாஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்களே போட முடியாமல் எம்எஃப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கேஸ் இருக்குது. எல்லாமே இந்த கேஸ் தான், கட்சி கேஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ அடுத்தது சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான வேலைகள். இந்த கேஸில் என்ன மட்டும் இல்லை, கட்சிக்காரங்கள, என் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, கூட பழகுறவங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். இது ஒன்றும் எங்களுக்கு புதுசெல்லாம் இல்லை. ஆனால் ஓராண்டுகளுக்கு மேலே இன்னமும் செந்தில் பாலாஜி வெளில வர முடியல. அதற்காக உங்களை இந்த மாதிரி இப்போ பலமாக இருக்கீங்க? இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. அதை பற்றி